அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த இந்த வழக்கமான ஒரு ஜெப நேரத்துக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கூட்டத்திலே நாம் எல்லாரும் கலந்து கொள்வது. அப்படினாலே இந்த நாளிலே இந்த யூடியூப் வழியாக நாம் உங்களுக்கு அறிவிக்க பிரகாரமாக ஒரு ஆப் இணையம் இருக்கிறது. அதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் அப்படி உங்களுடைய போன்லே நீங்கள் அதை பதிவு செய்து கொண்டால் அதிகமான காரியங்கள் இந்த MKF மூலமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அதை கொடுக்கலாம் என்ற காரியங்கள் எல்லாம் அது கொடுக்கலாம். இன்றைய நாளிலே நான் உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக நான் இந்த ஒவ்வொரு மாதமும் சேர்கிறதே நாம் கூட வந்திருக்கிறோம். இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் வாய்ப்புக்காகவும் நாம் கூறுவது ஆண்டவருக்கு நன்றியும் உங்கள் யாவருக்கும் நன்றியை செலுத்துகிறோம். இப்படியாக நாம் ஆவியில இணைந்து ஒற்றுமையாக அநேக காரியங்களுக்காக வந்திருக்கிறோம். நம்மை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் அந்த சாட் பாக்ஸிலே நீங்கள் போடுவீர்கள் என்றால் உங்களுக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அவரை துதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை அதை கொடுத்து நாம் ஏகோபித்த நிலைமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம் என்றார். வாருங்கள், நாம் இந்த வேலையிலையும் கூட நம்முடைய இருதயத்தை நாம் அமைதிப்படுத்தி நாம் ஆண்டவரே இந்த வேலையிலையும் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையை முடித்து விட்ட பிறகு கர்த்தாவே வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒற்றுமையாக இணைந்து செய்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல்களுக்காக நன்றி, துதி தொழுகைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து பாடல் மூலமாகவும் ஆண்டவரே ஜெபம் மூலமாகவும் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை ஆண்டவரே இந்த நாளிலேயும் இந்த வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் மீண்டுமாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த 1 மணி நேரம் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உங்களுடைய சமூகத்தை குடும்பமாக கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட நாங்கள் ஆண்டவரே வாயிலாக முடிய நாங்கள் இறுதி திறந்து சுத்தமாக ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேளும் என்று நாங்கள் சமூகத்திலே எங்கிருந்து ஜெபித்தாலும் அதை கேட்க போகிறதற்காக நன்றி. அந்த உத்தரவாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1 மணி நேரம் நாங்கள் செலுத்த போகிற இந்த 1 மணி நேரம் உடைய பாதப்படியிலே ஆசீர்வாதமான நேரமாக இருக்குவாய். ஆண்டவரே, நீர் வெளிப்படையாக எங்கள் மத்தியிலே விடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தை நீர் அசைக்கிற தேவன், இந்த நாட்டை அசைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தான் நீர் ராஜரீகம் செய்கிறீர். அதனால எல்லா மகிமையும் இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமக்கு சந்தோஷம். தமிழ் வருடாந்திர மாநாட்டின் இப்படியாக ரெவரண்ட் டாக்டர் டெனிஸ் ராஜ் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை மத்தியிலே கொள்வார். பாருங்கள், இந்த வேளையிலும் கூட டாக்டர் டெனிஸ் வாருங்கள், நீங்கள் பேசலாம். நன்றி பிஷப், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி. நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். என்ன சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே அமைந்திருந்து ஒரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரேல் ஈரான் பகுதியிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு போர் மத்தியிலே நடந்து கொள்ளுகிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த சங்கீதம் 46:10 அமைதியாய் இருக்க வேண்டும், ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலே ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். சில வேளைகளிலே ஜனங்கள் அதிகமாக அழைப்படைந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? இந்த விதமான அழைத்தலான எப்படிதான் நாம் இந்த சூழ்நிலையை பார்ப்பது, எப்படி இந்த விதமான காரியங்களை நாம்
ஒரு சரியாய் பார்க்கிறோம் என்று நாம் யோசிக்கிறோம். சில வேளைகளிலே நாம் தவறாக வழிநடத்தப்படுகிறதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட உங்கள் மத்தியிலே 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது முதலாவது, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமைதியா இருக்கிறோம். முதலாவது, நாம் ஜெபத்திலே அல்லது தியானத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காலை நேரத்திலே ஒரு காப்பி எடுத்து வைத்துக் கொண்டு நாம் அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது என்பது முக்கியமான காரியம். இரண்டாவது, நாம் கீழே நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறேன். நாம் நடந்தாலும் சரி, நாம் ஓடினாலும் சரி, நாம் கடினமா இருக்கும். நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் எப்படி கீழே பார்ப்பது? ஆகினாலே அப்படிப்பட்டதான காரியம் மிகவும் கஷ்டமா இருக்கும். ஆகினாலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கீழே நன்றாக பார்க்க வசதியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனமாக ஞானத்தோடு காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருடைய பார்வைக்கு சரியாக இருக்கும். 14:12 போல. ஆனாலும் கூட நாம் எந்த விதமான பாதைகளை எடுக்கிறோம் என்று நாம் அமைதியா இருக்கும் பொழுதுதான் சரியாக தீர்மானிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய இறுதி காரியங்கள் மிகவும் முக்கியமான காரியங்கள். ஏனென்றால் நாம் அடைய போகிற அந்த கடைசி இது மிகவும் முக்கியம். அவருடைய எனக்கு தேவனாகிய அவர் போக்காக இருக்கிறார், பாறையா இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவர் ருட்டிலே எனக்கு ஒரு கற்பாறையா இருப்பார் என்றால் எப்படி எனக்கு துணையா இருக்க முடியும் என்று அவருடைய வல்லமை மகிமையை நாம் கீழ் நோக்கி பார்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எரேமியா பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிகமான ஒரு 8:6 சொல்லப்படுகிறது. ஒரு எச்சரிக்கை. அதாவது நமக்கு என்ன இஸ்ரவேலருக்கு சொல்கிறார் என்றால், பின்னாலே திரும்பி பாருங்கள், கீழே பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது எங்கே காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய முற்பிதாக்கள் செய்த காரியங்கள் எப்படியாக இருந்தது என்று யோசித்து கவனித்து அவர்கள் எப்படியாய் நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். அப்பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அவர்கள் அநேக காரியங்களை அதன் மூலமாக கற்றுக்கொண்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாய் தவறு செய்திருக்கிறார்கள், சரியாய் நடந்திருக்கிறார்கள். அதாவது நாம் கீழே பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலேயே நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனும் தன்னுடைய பொல்லாத காரியத்தை குறைத்துக் கொள்ளாமல் இருக்கிறான். ஆகினாலே அவன் தீவிரித்து பகைமைக்குள்ளாக போகிறான், சண்டைக்குள்ளே போகிறான். இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது என்னத்தை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு எல்லா வேலைகளிலும் சில வேலைகளில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நமக்கு கடந்து வரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நம்முடைய பாதையை, நடந்து போகிற பாதையை நிறுத்தி என்ன நடக்கிறது என்று யோசித்து பார்க்கிறவர்கள் அதிக குறைவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே அது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு கஷ்டமான காரியம். ஏனென்றால் நம்முடைய பார்வை நிறுத்தி பார்த்து நாம் எப்படி போய்கொண்டிருக்கிறோம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறதை நாம் மிகவும் கவனமாய் பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய பார்வையிலே அவன் செய்கிறது சரியா இருக்கும், உண்மையிலே அவனுடைய வழிகள் பொல்லாததா இருக்கும். நான் இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறேன், இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், எல்லாம் ஆண்டவருடைய சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்கிற ஒரு பொறுப்பை எடுத்து அந்த காரியங்களை எல்லாம் செய்து வருகிறோம். ஆனால் நம்மள முக்கியமான ஒரு காரியம், இது எப்படி ஆண்டவருடைய காரியத்தை நான் நிறைவேற்றிருக்கிறேன், நான் நினைத்ததை, நான் விரும்பினதை செய்து முடித்திருக்கிறேனா,
அல்லது ஆண்டவர் என்ன காரியத்தை என்னை கொண்டு விரும்பினதை நான் செய்கிறேன் என்று, அது மிகவும் முக்கியமான காரியம். இது எப்படி நடக்கும்? நாம் செய்கிற காரியங்களை சற்று நேரம் நிறுத்தி, நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன், எப்படி காரியங்களை ஈடுபடுகிறேன் என்று குறித்து பார்க்கும்போதுதான் என்னாலே இந்த காரியங்களை செய்ய முடிகிறது. நாம் சரியான பாதையிலே போகிறோமா இல்லையா என்று நாம் கொஞ்ச நேரம் பொறுத்து நிறுத்தி பார்க்கும்போதுதான் நம்மளாலே செய்ய முடியும். நாம் யாரை கனப்படுத்துகிறோம்? செய்கிற ஊழியங்களிலே யாரை மகிமைப்படுத்துகிறோம், யாருக்கு நடத்தை கொண்டு வருகிறோம் என்று பார்க்கும்போது, அது சற்று பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலேயே நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் அல்லது நானாகவே என்னுடைய மேன்மைக்காக செய்கிறேனா, புகழுக்காக செய்கிறேனா என்று நாம் பார்க்க முடியும். இந்த தாவீது ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். என்னை தேடி ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை சோதித்து அறியும் என்று சொல்கிறார். தாவீது செய்கிற ஒரு அருமையான ஜெபம். ஆண்டவரே, நீ நடத்த வேண்டிய பாதையிலே நடத்தும் ஆண்டவரே. என்னை குறித்து ஆராய்ந்து பாரும், சரியாய் நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை கூறி பார்க்க வேண்டும் என்றால் நம்மை ஆராய்ந்து பார்த்து, அப்படி கடவுள் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் அப்படியாக நாம் நிறுத்த வேண்டும். இப்படியாக நீ டாக்டரிடத்திலே போகும்போது நான் ஓடிக்கொண்டு நான் நடந்து கொண்டு என்னுடைய ப்ரெஷரை செக் பண்ணி பாருங்க, எனக்கு இந்த காரியத்தை செக் பண்ணி பாருங்க என்று சொல்ல முடியுமா? நிச்சயமே முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை டாக்டராலே செய்ய முடியாது. வைக்க வேண்டும். அது போல இந்த காடி ஒன்று நாம் ரிப்பேர் செய்யப்பட்டு அந்த காடி ஓடிக்கொண்டிருந்தால் எத்தனை மெக்கானிக் ரிப்பேர் செய்ய முடியும்? இந்த காடி நிறுத்தப்பட வேண்டும். அது நிறுத்தப்படும் பொழுதுதான் இந்த அதை பரிசோதித்து செய்ய முடியும். ஆகினாலே நிறுத்துகிற ஒரு அனுபவம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஆண்டவர் அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை பாருங்கள். ஆகினாலே நான் ஆண்டவருடைய கற்பாரிகள் நிற்கிறேனா என்று இதன் மூலமாக அறிய வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அந்த நன்றி செலுத்த வேண்டும். சில வேளைகளில் அநேக வேளைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடி அழைக்காக ஓடுவோம். நாம் சற்று நேரம் நிறுத்தி பின்னாலே திரும்ப பார்க்கும் பொழுதுதான் இவ்வளவு நாட்கள் நடந்த பாதையை நாம் நன்றி செலுத்த 10 குஷ்டரோகிகளை நாம் பார்க்கிறோம். 9 பேர்கள் அவர்கள் நன்மை பெற்று போயிருந்தார்கள். ஆனால் ஒரு குஷ்டரோகி மாத்திரம்தான் திரும்பி வந்தான். அவன் குணமாகி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். தாவீதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அவனும் அவனுடைய காரியத்தை நான் நிறுத்தவில்லை. 2 சாமுவேல் 7:18 நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுகிறார், நான் இப்படியாக செய்ய முடியாது, ஆலயத்தை கட்டுவிட்டேன், என்னுடைய மகன் தான் செய்ய போகிறான் என்பதை நீ சொல்லி சொல்லுகிறதை பாரு. அவனுக்கு ஒரு மனதிலே வேதனை தான், அவனாலே கட்ட முடியவில்லையே, அவனால் செய்ய ஆண்டவர் அனுமதிக்கவில்லையே என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட பொழுது அவன் ஆராய்ந்து பார்க்கும் ஆண்டவர் இப்படியாக அவனை கொண்டுள்ள அவனுடைய மகனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதிலே அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவன் வந்து என்ன சொல்லுகிறான் என்ற, ஆண்டவரே, நீர் என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறேன், அதற்கு சரியாக எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறேன். அநேக வேளையிலே நான் அநேகரை கொலை செய்திருக்கிறேன், அநேக சண்டைகளை போட்டிருக்கிறேன், ஒரு பைத்தியக்காரன் போல நான் நடந்திருக்கிறேன். இப்படியாக எவ்வளவோ காரியங்களே எல்லாம் நான் செய்திருக்கிறேன். எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது உன்னுடைய காரியத்தை செய்ய. ஆகினால என்னுடைய மகன் சரியானவன் ஆண்டவரே என்று அவனை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கு அவன் நிறுத்தின காரியம் அவனுக்கு உதவியா இருந்தது. அது போல இன்றைக்கு நான் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று நேரம் நின்று பார்த்து என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்க முடிந்தது, எப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார், எனக்கு போதித்திருக்கிறார், திருத்திருக்கிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை தடுத்து நான் யோசித்து பார்க்காமல் இருப்போம் என்றால் நாம் சொந்த அறிவிலே நமக்கு சொந்த ஞானத்திலே அதிகமாக ஓடக்கூடியவர்களாக இருக்கிற தேவனுடைய. ஆகினாலே இதை நாம் பார்க்க வேண்டும். 2 சாமுவேல் 7:18 ஆண்டவருடைய சமூகத்திலே இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மோசையின் மூலமாக நீ கானான் தேசத்திற்குள்ளாக போன பிறகு
கர்த்தர் செய்த காரியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பார். என்னுடைய பலத்த கரம் இதை செய்தது என்று நீ எண்ணிப்பார், நினைத்துப்பார் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவர் செய்த காரியத்தை மிக குறிக்கலாக சிறுமையாக பார்க்காதபடிக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தோடு செய்து முடித்தார் என்பதை உங்களால் நினைவு கூற முடியும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே இன்றைக்கு நாம் நிச்சயமாக அமைதியாக இருந்து பொறுத்திருந்து என்று காரியங்களை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறதற்கு மிகவும் ஏதுமாய். அதனாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தாழ்மைப்படுத்துகிறார். அது நம்மை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் எப்படி குறைவுள்ள பார்த்து தாழ்வுபடுத்த உதவியா இருக்கும். அநேக வேலைகளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நானே தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதிக நேரம் நாம் பேசுகிறது. ஆண்டவரே என்ன பேசும், நீ பேசுகிற காரியம் என்னவென்று நேரம் நான் காத்திருந்து அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்க மிகவும் குறைவு தேவைப்படுகிறான். அதனாலே நம்மளுடைய பிரச்சனத்திலே நினைவு இருந்து முதலாவது நாம் நிறுத்தி கீழே பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே. இரண்டாவது நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அது மிகவும் மூன்றாவது காரியம் கடைசியாக என்னத்தை பார்க்கிறீர்கள், அமைதியாக இருந்து நாம் மேலையும் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நாம் நம்முடைய காலை வைத்து நாம் திரும்பி பார்த்து மூன்றாவது பார்க்க. அநேகர் அப்படியாக அமைதியாக இருந்து மேலே நோக்கி பார்ப்பது என்று குறைவாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். காரணம் ஏனென்றால் அவர்கள் அப்படி பார்ப்பதற்கு ஒரு அவசியம் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் சொந்தமாக பல காரியங்களை செய்கிறதுனாலே அங்கே என்ன மாறுவதற்கு இருக்கிறது, என்ன திருத்துவதற்கு இருக்கிறது, என்ன நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், எல்லாம் நல்ல விதமாக தான் போய்கொண்டிருக்கிறது என்று அதே வழியில் நம்மை மாற்றிக் கொள்வதற்கு மனம் இல்லாததுனால மேலையை நோக்கி பார்ப்பதற்கு நாம் பயன்படுகிறோம். ஆண்டவர் அப்படியாக எதிர்பார்க்கிறார். இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஒரு காரியத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு மேலே பார்க்க நாம் மிகவும் தயங்கி நிற்கிறோம். அதனாலேதான் நாம் மேலே பார்க்க தயங்குகிறோம். ஏனென்றால் திருத்தவும் நாம் தயங்குகிறோம். ஆகினாலே அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு சில பேர் மேலே பார்க்க மாட்டார்கள். காரணம் என்னென்றால் அவர்களுக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு நல்ல பணம் இருக்குது, என்னோட பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், நல்லா இருக்கிறேன், எனக்கு தேவையான காரியத்திலே எனக்கு தீக்கு வியாதி என்றால் இருக்கிறார்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, நான் என்னத்தை நான் அங்கே மேலே பார்க்கிறது, என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஓடிக்கொண்டு இன்றைக்கு அதனாலேதான் மேலே பார்க்க. எப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்றால் ஒரு வேளை நாம் மருத்துவமனையிலே படுக்கையிலே இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஆகினாலே எங்கே பார்ப்போம், நாம் படுத்திருக்கும் போது மேலே தான். ஆகினாலே அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை, ஒரு படுக்கையில இருந்து ஆண்டவரை தான் மேலே பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம் படிக்கு நாம் நன்றாய் இருக்கும் போதே, சுகமாய் இருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற நாம் இருக்கும். அதே சமூகத்திலே நாம் கால்படைத்து ஆண்டுடைய சமூகத்திலே என்றால் அது ஒரு நேர்மையான சிறப்பான ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே நாம் வற்புறுத்தி ஒரு யாராவது நம்மை ஒரு சிக்கலை ஏற்பட்ட கஷ்டத்தோடு நாம் மேலே பார்க்கிறதை பார்க்கிலும் நாம் மனம் வந்து அவங்களுடைய சமூகத்திலே ஏற்ற சாப்பிலே நாம் மேலே பார்க்க சமயத்தில் ஆண்டவரே எனக்கு நேரம் இருந்தால் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரை பார்ப்படியான ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று கூட நாம் முடிக்க விரும்புகிறேன். வேளையிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலனை எல்லாம் ஒரு ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கீழே நோக்கி பார்க்கிறோம்.
எங்கே நிற்கிறேன், என்னுடைய பாதப்படி எங்கே இருக்கிறது. இரண்டாவது நான் திரும்பி பார்க்க வேண்டும். எப்படியாக என்னுடைய வாழ்க்கையை நடந்து வந்தது என்று சொல்லி எபினே நான் பின்னாலே நான் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அது இரண்டாவது காரியமாய் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் வெளியே நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறது ஒரு கட்டாயமான ஒரு வியாதி சூழ்நிலையிலே நாம் நிலை பார்க்க வேண்டும். ஒரு நம்ம எந்த காலத்திலே நாம் தியானித்து தீர்மானித்து ஆண்டவரே என்னுடைய முக்கியத்துவம் இது என்று நாம் பார்க்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்னுடைய பெருமைகளை எடுத்துக்கொண்டு தாழ்மையை கொடுத்து எது முக்கியம் ஆண்டோடைய சமூகத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான அமர்வுகள் என்று ஆண்டவரை முதலிடம் கொடுக்க வேண்டிய பொருள்களை நாங்கள் செய்யும் பொழுது முக்கியமாக ஆழ்மை எங்களுக்குள் இருக்கும் யதார்த்தமான மனிதர்களாய் நடக்கும். ஆகினாலே இந்த சங்கீதம் 46:26 நாம் பார்ப்போம். இந்த அலைகள் அப்படியாக சமுத்திரத்திலே விழுகிற பகுதியை நாம் பார்ப்போம். கவலை அப்படிப்பட்டதான நிச்சயிக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது கூட ஆண்டு நமக்கு ஆசராய் இருக்கிறார். பாருங்கள் வேலையிலும் அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்தும். ஆண்டவரே நாங்கள் அமர்ந்து வேண்டி கொடுத்த திருவிக்காக கீழே நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவி செய்கிற எங்களுடைய கால்கள் பாதங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று செய்கிறீர்கள். ஆண்டவரே நாங்கள் அமைதியா இருக்கும் பொழுது நாங்கள் திரும்பி பார்க்க எங்களுக்கு நாங்கள் இதுவரை நாங்கள் ஆகினாலே ஆண்டவரே இருக்கிறேன் என்பதை உணர்வரே நாங்கள் மேலும் மனமூன்று காரியங்களை செய்ய பரலோகத்திலே நாங்கள் எங்களை ஆண்டவரே நேர்களோடு கூட இடைப்படும் கர்த்தாவே நாங்கள் அதிகரியும் காரியங்களே சமூகத்தில் உயர்ந்து கொண்டு போகும். எப்பொழுதுமாக கர்த்தாவே காரியங்களை நாம் வைத்து நாங்கள் ஆட்சிகளுக்கும் வழி நடத்த காத்திருக்கொண்டு எங்களோடு பேசிக்காக நன்றி. அந்த தொடர்ந்து எங்களை வழி நடத்துவதாக இயேசு மூலம் பிதாவே. ஆமென்.